ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நானாக உன்னை தேடி வருவது இது 5வது முறை. இதையும் தவற விட்டுவிட்டால் உன் முருகன் நான் பொறுப்பல்ல தங்கமே. கேள், முழுவதுமாக கேள். உனது கஷ்ட காலங்கள் அனைத்தும் என்றோடு முடியப் போகிறது. இந்த முருகன் உன்னோடு வந்துவிட்டேன். பின்னென்ன, உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறும். நான் அதை மாற்றி அமைப்பேன். வாழ்க்கையில் உன்னை விட சிலர் நன்றாக வாழலாம், அதாவது சிறப்பாக வாழலாம். ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்து காட்ட முடியாது, வாழ்ந்து விடவும் முடியாது. ஒன்று தெரியுமா? நீ வாழும் இந்த உலகத்தில் நிலையானது பணமோ அல்ல, பொருளோ அல்ல. நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான். வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கின்றது. நேரத்திற்கேற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது. ஏன் வாழ வைத்து கொண்டிருக்கிறது? உண்மைதானே? யோசிச்சுப்பார், கொஞ்சம் சிந்திச்சுப்பார், ஞாபகப்படுத்திப்பார். தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வாழை இலை போல்தான் யார் வாழ்க்கை. இப்போது பலரது வாழ்க்கை நிலை இப்படித்தான் இருக்கிறது. ஆறுதல் என்பது என்ன தெரியுமா? உன் காயத்திற்கு தற்காலிக மருந்து, அவ்வளவுதான். ஆனால் மாறுதல் என்பதோ காயத்திற்கு நிரந்தர தீர்வு. எந்த இடத்தில் கண்மணியே, எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் உன் முருகன் உன்னை செதுக்கி உயர்த்தி பார்ப்பேன். தாய்க்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று. உன் தந்தைக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று. உன் முருகனுக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று. ஏன்னா உன் தாயும் இந்த முருகன்தான், உன் தகப்பனும் இந்த முருகன்தான். எனக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று. உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியுமா? முடியாது. நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள். அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு. நான் சொல்வது சரிதானே? அவர்கள் இப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடம் இருக்குமா? இருக்காது. யார் எப்படி போனால் என்ன, யார் எக்கேடு கேட்டு போனால் என்ற மனநிலை உனக்கு வரக்கூடாது. யார் எப்படி போனால் என்ன, நீ உன் வேலையை பார், உன் வேலையை மட்டும் பார். வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம். இப்போதைய நிகழ்வை மட்டும் பார். கடந்த காலத்தை மறந்துவிடு. எதிர்காலத்தை நினைத்து பயப்பட்டால் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இப்படி பயந்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று உனக்கும் தெரியாது. நடப்பது நடக்கும், நடப்பது நடக்கட்டும், அவ்வளவுதான். இந்த எண்ணம் மட்டும்தான் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நீ சரியாக சென்று கொண்டிருந்தால், யாராவது உன்னை கீழே விழ வைத்து விட்டால் நான் பார்த்து கொள்கிறேன். அதையும் தாண்டி நீ நல்லது செய்வது அனைவருக்கும் புண்ணியத்தை தரும். கவலையே படாது. நீ என் பிள்ளை. எப்போதும் நல்ல மனதோடு இருக்கணும், நல்லதை மட்டும் நினைக்கணும். யாருக்கு எந்தவித கெடுதலும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட நினைவுகள் கூட மனதில் இருக்கக்கூடாது. என்று நடந்ததா? சரி, நாளை என்ன செய்ய வேண்டும் அதில் மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். வேறு எந்த சிந்தனையும் இருக்கவே கூடாது. வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நான் சொல்வதை கேட்டுக்கோ. உண்மையாக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட
பேசாமல் இருக்க முடியாது. நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள். அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு. திரும்பவும் சொல்கிறேன், அவர்கள் இப்படி சொன்னார்கள், இவர்கள் இப்படி சொன்னார்கள், என்ன நடந்து விடுமோ, ஏது நடந்து விடுமோ, இவர்கள் இப்படியே இருப்பார்களா, இன்னும் வேறு ஏதாவது என்னை செய்து விடுவார்களா என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது. மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது. உனக்கு திறமை உண்டோ இல்லையோ, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தாலே போதும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். பிறருக்காக இரக்கப்படுவதில் தப்பே இல்லை. இரக்கப்படும் குணம் உயர்ந்த குணம், தப்பில்லை. ஆனால் நாம் ஆடாய் இருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக வருந்துவது என்பதுதான் முட்டாள்தனம், மூடத்தனம். தூக்கி விட்டவர்களை மறக்காதே, ஒருபோதும் தூக்கி விட்டவர்களை மறக்காதே. தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே. நேற்று நடந்ததா, நடந்து முடிந்து விட்டதா, விட்டுடு, அதோடு விட்டுடு, கடந்து செல். இன்று நடந்ததை கற்றுக்கோ, அவ்வளவுதான். நாளை நடப்பதை எதிர்கொள்ளணும் என்ற மனதில் நம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும். நடந்ததை எண்ணி வருத்தப்படாதே, இழந்ததை எண்ணி வருத்தப்படாதே. நாளை நடப்பதை எதிர்கொள்ளணும். துரோகம் இழைத்தவர்களை இந்த நேரத்தில் மனதில் நிறுத்தினால் உடல் ரீதியாக மன ரீதியாக கெட்டுவிடுவாய். உன் உள்ளமானது மனமானது ஒடிந்து போய்விடும். ஒடிந்து விட்டால் அடுத்த கட்டத்திற்கு நகல முடியாது. என்னிடம் விட்டுவிடு, இதைத்தான் சொல்ல வந்தேன். நானாக உன்னை 5வது முறை உன்னை தேடி வந்திருக்கிறேன், இதைத்தான் சொல்ல வந்தேன். இதையும் தவற விட்டு விடாதே, என்னிடம் விட்டுவிடு. என்னால் நடந்ததையும் இழந்ததையும் முக்கியமாக துரோகம் இழைத்தவர்களும் எண்ணிக்கொண்டிருந்தால் அது உன்னை மீளவிட. என்னிடத்தில் விட்டுவிட்டால் அது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக. நான் உன்னை தேடி வந்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் தான் திரும்பவும் சொல்கிறேன், இதை தவற விட்டுவிட்டால் உன் முருகன் பொறுப்பில்ல தங்கமே. உன் மனதை போட்டும் குழப்பம் பிரச்சனைகள் விரைவில் சரியாக்கி விடுவேன். அதிசயமும் நடக்கும், அற்புதமும் நடக்கும். நீயும் மகிழ்ச்சியோடு வாழ்வாய். யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள், யாரெல்லாம் நம்மோட்டத்தில் இருந்து விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்யும். பொய் என்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்புகிறார்கள். அதை உண்மை என்னும் ஆத்திரம் உடைத்தெறிந்து விடும். கவலைப்படாதே, கவலையே படாது, நான் பார்த்துக்கொள்கிறேன். என்னை நம்பி நான் சொல்வதை இறுதி வரை கேட்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வேன். உன் முருகன் நான் நல்லது செய்வேன். ஓம் முருகா போற்றி போற்றி.